கதை ஒரு விறுவிறுப்பான திட்டத்துடன் தொடங்குகிறது. தங்களை யாரோ பின்தொடர்கிறார்கள் என்பதை அறிந்த முத்து, எதிரிகளை ஏமாற்ற ஒரு புத்திசாலித்தனமான பிளான் போடுகிறான். மீனாவிடம் ஒரு காலி பையில் பழைய பேப்பர்களை நிரப்பி எடுத்துச் செல்லச் சொல்கிறான். அவன் எதிர்பார்த்தபடியே எதிரிகள் அந்த பேப்பர்களை பணப்பை என்று நினைத்து திருடிச் சென்று ஏமாந்து போகிறார்கள். அதை வச்சு அவங்க கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிடட்டும் என்று முத்து நக்கலாக கூறுகிறான். மறுபக்கம் உண்மையான பணப்பையுடன் முத்துவினுடைய அப்பா மற்றும் வழக்கறிஞர் கிருஷ்ணா ராம் ஆகியோர் சரியான நேரத்திற்கு வருகிறார்கள். முத்துவினுடைய குடும்பத்தினர் தங்களின் அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி 38 லட்சம் ரூபாயை திரட்டி வந்து விடுகிறார்கள். நீதிமன்றத்தின் கேடு முடிவதற்குள் பணத்தை ஒப்படைத்ததால் லாயரின் அழுத்தத்திற்கு பயந்து கந்துவட்டி பைனான்சியர் கடன் இல்லா சான்றிதழில் கையெழுத்திட்டு வீட்டின் அசல் பத்திரத்தையும் ஒப்படைக்கிறார். முத்து தன் பரம்பரை வீட்டை லீகலாக மீட்டெடுக்கிறான். முன்னதாக அந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வரும் என்றும் அது தன் கனவில் வந்ததாகவும் சாபம் விட்ட சிந்தாமணி அங்கு அவமானப்பட்டு நிற்கிறாள். அப்போது முத்துவினுடைய அப்பா, உண்மை எப்பவுமே தோத்துப் போகாது, ஏமாத்தி பிழைக்கிறவங்களுக்கே ஒரு காலம் வரும்போது உண்மையா இருக்கிற எங்களுக்கு ஒரு நாள் காலம் வரும்ல என்று சம்மட்டி அடிக்கொடுக்கிறார். அவளையும் அவளது ஆட்களையும் முத்து வீட்டை விட்டு வெளியேற்றுகிறான். வில்லன்கள் வெளியேறியதும் குடும்பத்தினர் அனைவரும் தங்கள் வீட்டிற்குள் நுழைகிறார்கள். முத்துவினுடைய அப்பா உணர்ச்சிவசப்பட்டு, என் கௌரவத்தை நீ காப்பாத்திட்டா முத்து என்று கண்ணீர் விடுகிறார். அதற்கு முத்து, இது உங்க உழைப்பில் உருவான வீடு, இதை இனிமே யாராலும் தொட முடியாது என்று கூறி அந்த வீடு எப்போதும் அம்மா, விஜயா மற்றும் அப்பா பெயரில்தான் இருக்க வேண்டும் என்று உறுதியளிக்கிறான். வீடு திரும்பியதை முன்னிட்டு அவர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களான மிஸ்ரா, முருகன், வித்யா, ஷிவ் ஆகியோரை அழைத்து பெரிய அளவில் கொண்டாடுகிறார்கள். இந்த மகிழ்ச்சிக்கு இடையில் 2 முக்கியமான விஷயங்கள் நடக்கின்றன. இந்திக்காரரான மிஸ்ரா தம்பி மனைவி ஸ்வேதாவின் புடவை அழகை பாராட்டுவதை பார்த்து தம்பிகள் இருவரும் சேர்ந்து ஸ்வேதாவை நக்கலடிக்கிறார்கள். முத்துவினுடைய அம்மா விஜயா தன் கடந்த காலத் தவற்றை உணர்கிறார். மூத்த மகன் மனோஜால் வீடு பறிபோனதையும், ஆனால் முத்து தன் தூக்கத்தை இழந்து கஷ்டப்பட்டு வீட்டை மீட்டதையும் நினைத்து உருகுகிறார். இனி தன் வீட்டை விட்டு எங்கும் போகக்கூடாது என்றும் தன் மீது உண்மையான பாசம் வைத்திருப்பது முத்துதான் என்றும் புரிந்து கொள்கிறார்.